ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோவாக இருக்க போதுங்க. முழுக்க முழுக்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான். லாஸ்ட் இயர் 2024 லாஸ்ட்டு 3 days ஏலகிரிக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். அந்த வீடியோவை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏலகிரியில் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்தோம், எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், எவ்வளோ அமௌண்ட்டு செலவாச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். யாருக்காவது ஏலகிரிக்கு போகணுன்ற ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க எங்களோட நீங்களும் சேர்ந்து ஏலகிரியை சுற்றி பாருங்கள். இந்த ஏலகிரி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க. பெரிய லெவலில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஹில் ஸ்டேஷன் கிடையாது. சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஒரு 1/2 hourலேயே கீழே இருந்து ஜோலார்பேட்டையிலேருந்து மேலே நம்ம ஏலகிரிக்கு பயணம் பண்ணிடலாம். வழி முழுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கே மனசுக்கு ஒரு அமைதியான சூழல் ஏற்படுத்தி கொடுக்குது. நாங்கள் போன உடனே ரூமுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் பார்த்திங்கன்னா இல்லை டைம் ஆகிடும் அப்படின்றதுனால போனோடனே பார்க்குக்கு போனோம். எந்த பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டேரா பார்க்குக்கு தாங்க போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் டிக்கெட் பார்த்திங்கன்னா 300 ஸ்டார்ட் ஆகுது. 300 பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேம்ஸு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் சுற்றி பார்க்கலாம். 700 அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ் எல்லா கேம்ஸையுமே பார்க்குற மாதிரி இருந்தது. அதில் நாங்கள் 375 கொடுத்து சுற்றி பார்த்தோம். உள்ளே ஒரு ஆளுக்கு 375, 4 பேருக்கு 4 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிருந்தோம். போனோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் தாங்க இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. விதவிதமான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அங்கங்கே ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. ரொம்ப சின்ன சைஸ் ஃபிஷ்லாம் இருந்தது. பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. நல்லா இருந்தது. பாருங்கள் எங்களோட சேர்ந்து இந்த ஃபிஷ்லாம் பாருங்களேன், பொம்மை ஃபிஷ் மாதிரியே இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. ஆனால் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபிஷ் தான். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூட்டமாக தாங்க இருந்தது. பாருங்கள் ஃபிஷ்ஷில் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு உள்ளே போயிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஃபிஷ் தாங்க நிறைய இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்க விதவிதமான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. அடுத்ததாக பாருங்கள் ஒரு பாம்பு. நான் ஏதோ ஃபிஷ்ஷு தான் சொல்லிட்டு தேடி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா பாம்பு அப்படின்றா என் பொண்ணு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸு, நம்ம விளையாடுற மாதிரியான நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்தது. பாருங்கள் இந்த முயல் குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. முயல்லையே 2-3 வெரைட்டி அங்கே இருந்தது. அந்த வெரைட்டியில் இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா என்னை வெகுவாக கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்மளை பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் நின்று பார்க்குற அளவுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பாருங்கள் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி ஆமைகள் எல்லாம் இருந்ததுங்க. ரொம்ப சின்ன சைஸ் ஆமையிலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆமை வரைக்குமே இருந்தது. நான் எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலை. அங்கங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். அதை பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள் பச்சோந்தி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா 2-3 இருந்தது ஒரே இடத்துல. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. சவுண்டு கேட்டால் லைட்டாக தலையை இப்படி எட்டி பார்த்தது. இதெல்லாம் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் இந்த கோழி குஞ்சு கலர் கலராக ரொம்ப நல்லா இருந்தது. கையில் பிடிக்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே கையில் பிடிச்சி ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம சாஃப்டாக தொட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா நமக்கு ரிலாக்ஸ் ஆகுது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறப்ப. குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள் டக்கு இருந்தது. அப்புறம் இந்த மாடு பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப குட்டை ரகம்ங்க. ரொம்ப குட்டையாக இருந்தது. அதிசயமாக இருந்தது. எனக்கு ரொம்ப சின்னது. இங்கே வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப குட்டை ரகமாக இருந்தது. என்ன பேருன்னு சொல்லிட்டுலாம் தெரியல.
சில பேர் எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பூம் பூம் மாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப வந்து தரையோட தரையாக ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அடுத்தது பாருங்கள், இந்த ஆஸ்ட்ரிச் உங்களுக்கே தெரியும், இருக்கிறதுலையே பெரிய வகையான கோழி, சாரிங்க, பெரிய வகையான பறவை. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கு வந்து பக்கத்துலேயே தீனி கொடுக்குறாங்க. நம்ம வேணும்னா விருப்பப்பட்டதுன்னு கொடுக்கலாம். அது பாவம் நம்மளை பார்த்து பயப்படுது, நம்ம அதை பார்த்து பயப்படுறோம். கொடுக்குறப்ப அழகாக வாங்கி சாப்பிட்டுது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் எல்லாம் இருந்தது. நல்லா இருந்ததுங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணது, எங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணியது இந்த பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல தாங்க. லாஸ்ட் டைமும் போயிருந்தோம், ஒரு 2 இயர்ஸ் பேக் போயிருந்தோம். அப்போவும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி இந்த ட்ரிப்புலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணோம். எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பறவைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நானாகட்டும், என் வீட்டுக்காராகட்டும், 2 குழந்தைங்களாகட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணாளுங்க. கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அவளுங்களுடைய நிலையை மறந்து அந்த பறவைங்களோட ஒன்றா சேர்ந்துட்டாளுங்க. அப்படியே அந்த பேர்ட்ஸ் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கான நெல் அந்த மாதிரி தானியங்கள் மாதிரியான வகைகள் கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதுங்களுக்கு கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கையில் வந்து உட்காந்துருதுங்க, சாப்பிடுதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு நல்ல நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ரொம்ப எல்லாத்தையும் மறந்துடுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலிங். எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. என் கையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தது, அவர் கையில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தது. நிறைய பறவைகள் இருக்குங்க, ரொம்ப நிறைய பறவைகள் இருந்தது. அவங்கவுங்க லக்கை பொறுத்து. சிலருக்கு வந்து எங்கள் 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து உட்காந்துருந்தது. பட் என் பெரிய பொண்ணு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணா, அவள் பக்கத்துலேயே வரல எந்த பறவையுமே. நல்லா இருந்ததுங்க. இந்த இடத்த நாங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு மத்தியானம் லஞ்சை வந்து முடிச்சிட்டோம். நாங்கள் தங்கி இருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா பிரஜின்னு நினைக்கிறேன், சரியாக நேம் தெரியல. உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் டீட்டெயில் உங்களுக்கு நான் தரேன். இங்கே ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு தான் சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம கேட்டோன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் அண்ட் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தராங்க. பே பண்ணால் ரெடி பண்ணி தராங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தராங்க. நல்லா இருந்ததுங்க. இதுதாங்க நாங்கள் தங்கி இருந்த ரூம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அதே மாதிரி வெளியில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்ப 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் வெளியில் போயிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ரூமெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஒரு 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நல்லா இருக்குது ரூம், ரொம்ப நீட்டாக இருந்தது. நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் தங்கியிருந்தோம். பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். என்னுடைய சின்ன பொண்ணு தான் குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பட் தண்ணியை தொட்டோன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருந்தது. இங்கே வேறு குளிச்சுட்டு போயிட்டு ஏதாவது ஜுரம் வரப்போகுது, வேணான்னு சொல்லிட்டேன். ரூம்லாம் பாருங்கள். ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரூம் தான். அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 காட் போட்டிருந்தாங்க. ஒரு ஃபேமிலியாக 4 பேர் போய் தங்குறவங்களுக்கு தாராளமாக அந்த ரூம் போதும். நல்லா இருந்தது பாருங்கள், நான் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 காட் போட்டிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது, க்ளீனாக இருந்தது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு டிவி வச்சுருந்தாங்க, அதில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தது. எல்லா சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி சின்னதாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு ஒன்று வச்சுருந்தாங்க, நல்ல பெரிய மிரர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து நல்லா இருந்தது. நம்ம முகம் சுளிக்கிற அளவுக்குலாம் இல்லை, நீட்டாக இருந்தது.
எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எது கேட்டாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் 4 பேருக்கு தான் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து இடம் ரொம்ப போதுமானதாக இருந்தது. பாருங்கள், என்னுடைய மகள் 2வது மகள் குளிச்சாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக போகுது. 6 மணிக்கு மேலே கிளைமேட்டு சூப்பராக இருந்ததுங்க. நல்லா சில்லுன்னு இருந்தது. அதில் தண்ணி சொல்லவா தேவையே இல்லை. அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. நான் தான் சொன்னேன், ஆசைக்கு காலை மட்டும் தொட்டுட்டு வந்துரு, குளிக்க வேணாம் அப்படின்ட்டு. ரொம்ப கெஞ்சி பார்த்தா அதெல்லாம் குளிக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோனுடைய கன்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ரெடி பண்ணிட்டேன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் நான்.